கருப்பும் சிவப்பும் ஒரு கட்சியின் நிறம் அல்ல, வெறும் கொடியின் நிறம் அல்ல, அது காலத்தின் நிறம். திமுக கழகம் என்று எடுத்துக்கொண்டால் 75 ஆண்டு கால வரலாற்றை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த புத்தகம் வெறும் கட்டுரைகளின் தொகுப்பு இல்லை, ஒரு காலத்தின் தொகுப்பு, ஒரு வரலாற்றின் தொகுப்பு. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்நாள் எப்படி இருந்தது என்பதை நமக்கு புரிய வைக்கிற தொகுப்பு. நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரை என்ன என்றால், திமுக கழகம் சந்தித்த முதல் தேர்தல் என்கிற தலைப்பிலே எழுதியிருக்கிறேன். திமுக கழகம் தேர்தலை நோக்கி தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் நாம் நினைக்கிற செய்திகளை எல்லாம் செய்துவிட முடியாது, நம் கொள்கைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்திவிட முடியாது. எனவே அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு சுகபோகத்திற்கானதல்ல, தேவைகளுக்கானது. அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு நம் கொள்கைகளை கொண்டு செல்ல முடியும் என்று அறிஞர் அண்ணாவும் தலைவர்களும் கருதிய காரணத்தால் தேர்தலில் நிற்கலாமா என்று தொண்டர்களை கேட்டு தொண்டர்களின் முடிவுப்படி தான் திமுக கழகம் தேர்தலில் நின்றது. 57ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக முதலில் போட்டியிட்டு முதல் தேர்தலிலேயே 15 இடங்களில் வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய செய்தி. அதைத்தான் நான் என் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்த நம்முடைய மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியது அறிஞர் அண்ணா தான். அதே போல நமக்கு இருமொழி கொள்கை போதும், நம்முடைய தாய்மொழி தமிழ் வேண்டும், பிறரோடு தொடர்பு உள்ள ஆங்கிலம் வேண்டும், அதையும் சட்டமாக ஆக்கியவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஏராளமான எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு செய்தார். இதனை வெறும் கட்சியாக மட்டுமல்ல, ஒரு கொள்கை பேர் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிற நம்முடைய திமுக கழகத்தின் இளைஞரணியினுடைய செயலாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். காலத்தின் நிறம் கருப்பும் சிவப்பும் என்பதை நாம் கூற வேண்டியதில்லை, வரும் காலம் சொல்லும். கருப்பும் சிவப்பும் காலத்தின் நிறம் என்கிற பெயரில் திமுகவினுடைய 75 ஆண்டு கால வரலாற்றை புகைப்பட கண்காட்சியாகவும் கருத்தரங்குகளாகவும் தொகுத்து வழங்குகிற இந்த முயற்சி இன்றைக்கு மிக மிக தேவையானது. 80க்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள், தேசிய கட்சிகளின் தலைவர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக 1120 பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு, திமுக 75. வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நாள் 8/11/2025. இடம் வள்ளுவர் கோட்டம்.